10 days weight loss ஜேர்னியோட 4th டே இன்னைக்கு. கொஞ்சம் பர்சனல் ரீசன்னால ஒரு 3 days கேப் விட்டுட்டேன். வெயிட் 1 kgக்கு மேலே அதிகமாயிட்டேன். ஆஸ் யூஷுவல் நிறைய தண்ணி குடிச்சிட்டு மார்னிங் ஆயில் மசாஜ் பண்ணேன். ஒரு சைடாக படுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நெக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட்டில் அதை ஆட் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ் இன்றைக்கி பண்ணினேன். டீட்டெயில்ஸ் டே 1 லாங் வீடியோவில் இருக்குது. அதே தான் பண்ணியிருக்கேன். ஜம்பிங் ஒரு 15 minutes பண்ணேன் இன்னைக்கு. ஜம்பிங்லேயே 2 வேரியன்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஸ்ட்ரைட் ஜம்பிங், இன்னொன்று இந்த மாதிரி விரிவாக வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி. வீரபத்ராசனா அந்த மாதிரி யோகா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக பண்ணினேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி இது போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கொஞ்சம் நெக் பெயின் ரிலீஃப் மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பேக் பெயினோடு இருந்துச்சு, ஸோ அதனால தான் இது மாதிரி பண்ணினேன். இது இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து நம்மளோட ஏன்ஷியன்ட் மூமெண்ட்ஸ் பண்ணினேன். டீட்டெயில் டே 2 லாங் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சொன்னதையே சொல்லி போர் அடிக்க வேணாம் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் மூச்சு பயிற்சி பண்ணி ஒர்க் அவுட்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1.5 hour ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஒர்க் அவுட்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். அப்புறம் இப்படி ஆயிடுவேன். ஐஸ் வாட்டர் டேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க. ஒன்றும் இல்லைங்க, வெறும் நார்மல் தண்ணி தான் நைட்டு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சேன். மார்னிங் அதை எடுத்து ஃபேஸ் டிப் பண்ணி நம்ம ஃபேஸ் யோகாஸ் பண்ணுவேன். மார்னிங் ட்ரிங்க் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும்னு சொல்லி புதினால தான் மார்னிங் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு புதினா ஒரு கை, லைட்டாக 2 கல்லுப்பு போட்டு 5 minutes கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறது, அவ்வளோதான். இதை குடிக்கும்போது வயிறும் சந்தோஷப்படும். லாஸ்ட் 3 days நல்லா சாப்பிட்டேன். என் சுகர் கூட எடுத்தேன். அதுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் இந்த 1 kg. கொஞ்ச நேரம் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணேன். அடுத்து லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைஸும் சாம்பாரும் அம்மா வச்சுட்டாங்க. பொரியல் மட்டும் தான் நான் இப்போ செய்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வாழைத்தண்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வாழைத்தண்டு கட் பண்ணும்போதெல்லாம் கையும் கட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, க்ளீன் பண்ணிட்டு பேண்டைட் போட்டு வந்து மறுக்கா கட் பண்ணிட்டு இருந்தேன். கையே இல்லை வாழைத்தண்டை. நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒன்றொன்னா எடுத்து கட் பண்ணுவேன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீட்டு வேலை செய்வாங்க. நானும் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 70% கற்றுக்கிட்டேன். இன்னுமே என்னால் அந்த ஸ்பீடை டச் பண்ண முடியல. அதே மாதிரி தான் ஆஃபீஸ் ஒர்க்கும். மற்றவங்க 1 hourல பண்ணுற வேலையை நான் 30 to 45 minutesலேயே பண்ணி முடிச்சிடுவேன். அது அப்படியே பழகிருச்சு. ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கூட அப்படி தான். நான் படிக்கணுங்கிறத தாண்டி நான் ஃபஸ்ட்டாக வரணுங்கிறது தான் என் மைண்டில் இருக்கும். என்னமோ எல்லாம் படித்து முடிச்சு வேலையும் செஞ்சுட்ருக்கேன். எனக்கு மட்டும் லஞ்சுக்கு சைடிஷாக ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சில் எக் ஒயிட் மட்டும் எடுத்து ஊற்றி அதில் கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொடமிளகா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டு அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எனக்கு இப்படி சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சத்து அதிகம். இது நானே செஞ்ச ஹெல்த் மிக்ஸ் இல்லை வெயிட் லாஸ் பவுடர், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 1.5 spoon கலந்து லைட்டாக சால்ட் போட்டு எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு மாதுளம்பழத்தோட நான் செஞ்ச ஹெல்த் மிக்ஸ் தான். இந்த வெயிட் லாஸ் பவுடரில் நான் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது எல்லாமே வறுத்து அரைச்சது தான். இன்றைக்கான வீடியோக்கான கண்டென்ட் நேற்று எழுதவே இல்லை, அதுதான் எழுதிட்டு இருக்கேன். இப்போது என்றைக்குமே முதல் நாள் நைட்டே எழுதி வச்சிருவேன். நேற்று இருந்த டயர்டில் எழுதவே இல்லை, இப்போ தான் எழுதிட்டு இருக்கேன். இந்த கண்டென்ட் எழுதலாம் எனக்கு அசால்ட்டாக வரும். நீங்களே வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கல்ல. அப்புறம் கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்தீங்கன்னா அதை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நான் ஒரு லாங் வீடியோவில் அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் என்ன, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2-3 நாள் ஹாலிடே முடிஞ்சு தலைவலி ஸ்டார்ட் ஆயாச்சு. 12 o'clock போல் மிச்சம் இருந்த பொமக்ரானேட் தான் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பேன், அதுதான் மிச்சமாயிருச்சு. ஒர்க் பார்த்துட்டு அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபேஸ் பஃபினஸ்க்கு இந்த ஹேர் பேண்டை வச்சு நேற்று வீடியோவில் ஒரு ஹேக் போட்டோம், பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். 2 o'clock தான் இன்றைக்கி லஞ்ச் எடுத்துக்கிறேன். கேபேஜ் கத்திரிக்காய் போட்டு துவரை பருப்பு சாம்பார். நான் செஞ்ச வாழைத்தண்டு பொரியலும் கேப்சிகம் எக் ஒயிட் போட்டு கொஞ்சம் ஸ்கிராம்பிள்டு பண்ணோம்ல, அதுவும் எடுத்திருக்கேன். குக்கும்பரும் கொய்யாக்காவும் சாப்பாடோடு எடுத்து வச்சுருக்கேன். பொறுமையாக உட்காந்து மென்று ஒரு 10 to 15 minutes சாப்பிட்டேன். என்ன ஒர்க் இருந்தாலும் சாப்பிடும்போது கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிடுங்க. இடையில ஒரு ஆஃபீஸ் கால் வந்துச்சு, அதான் பேசிகிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சாப்பாடுக்கு நிறையா குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன், அதை கண்டுக்காதீங்க, அதான் நிறையா இருக்குது. அப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பக்கத்தில் செம்ம ஃபைட்டு போயிட்டு இருந்துச்சு. மோர் குடிச்சிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த வீட்டு சண்டையை பார்க்குறதுல அவ்வளோ ஆனந்தம். அதுவும் ஒரு டைம் பாஸ் தானே. 5 o'clock போல் பிரேக் எடுத்துகிட்டு என்னோடய லாஸ்ட் மீல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பன்னீர் நான் மார்னிங்கே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீருக்கு பதிலாக சிக்கன்லேயும் நீங்கள் இது பண்ணலாம். நான் நான்வெஜ் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப ரேர் தான். துளியோண்டு கோகோனட் ஆயில் போட்டு இதை அப்படியே வேக வைக்க வேண்டியது தான்.
இடையில கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணேன். 5 மினிட்ஸில் என்னோடய லாஸ்ட் மீல் சைட் டிஷ் ரெடி. இதுக்கு பேர் பன்னீர் செமி ஃப்ரை இல்லை பன்னீர் மசாலா என்ன வேணாலும் வச்சுக்கலாம். 6:35க்கு இன்றைக்கி லாஸ்ட் மீல் எடுத்துக்கிறேன். நம்ம பண்ண பன்னீர் மசாலா, கொஞ்சம் குக்கும்பர் கட் பண்ணியிருக்கேன், ஒரு இட்லி எடுத்திருக்கேன், ஒரு கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய லாஸ்ட் மீல். எதையோ நினச்சி டல்லாக இருக்கேன், ஏன்னா எனக்கே தெரியல. இருந்தாலும் சாப்பாட்டில் அதெல்லாம் காட்டாமல் பொறுமையாக உட்காந்து ருசிச்சு சாப்பிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த பன்னீர் மசாலா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் பண்ணாலும் செம்மையாக இருக்கும். நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர்லேயும் சிக்கன்லேயும் ஆல்ரெடி உடம்புக்கு தேவையான புரதச்சத்து அதிகம். இதில் நான் கேர்டு வேறு ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி 7 o'clock முன்னாடி லாஸ்ட் மீலை முடிச்சிருங்க. அதுக்கு மேலே பசியாச்சுன்னா குக்கும்பர் சாப்பிடுங்க, இல்லை வாட்டர்மெலன் சாப்பிடுங்க. அந்த மாதிரி தண்ணி, காய்கறி இல்லை பழங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. டைஜஷனும் 0 டைம் தான். நிறைய தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க, தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன், அதான் இந்த மாதிரி ஃபேஸை வச்சிட்ருக்கேன். ஒரு வழியாக ஏப்பை வந்துருச்சு, அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன். போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 7:30லேருந்து 7:45க்குள்ளே ஒர்க்கை முடிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு டின்னருக்கு ராகி சேமியா செஞ்சுருந்தேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. கொஞ்சம் நெக் பெயின் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி Day 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.